வணக்கம். நம்ம ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களில் ரொம்ப ரிலையபிளாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற, ரொம்ப ரைட் வேல ஒர்க் பண்ணுற ஆளுங்களை நம்ம பார்த்துருப்போம். நாமளும் யோசிப்போம், ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு. சைக்காலஜியில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவர் காம்பிடென்சி ட்ராப்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவம் பார்த்திங்கன்னா அவங்கள தான் அந்த கம்பெனி திடீர்னு ஒரு நாள் தூக்கி எறியும். இதை ஒரு குட்டி கதையோட எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு விவசாயி தன்னோட நெல் குடவுனில் நிறைய எலிகளை பார்த்தாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த எலிகளோட தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாக இருந்தது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த விவசாயி ஒரு வெள்ளை பூனையை வாங்கிட்டு வந்தார். அந்த வெள்ளை பூனையை குடவுனில் விட்டப்போ அதுவும் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லா எலிகளையும் 3 நாளில் அடித்து சாப்பிட்டுருச்சு. விவசாயி 3 நாள் கழித்து பார்த்துட்டு, ஓகே இது நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பு பூனையை அன்றைக்கி ராத்திரி தூக்கி வெளியில் போட்டுட்டார். கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் எலிகள் இன்னும் அரகண்ட்டாக தாக்க ஆரம்பிச்சிது. என்ன பண்ணுறதுனே தெரியாத விவசாயி ஒரு கருப்பு பூனையை வாங்கிட்டு வந்தார். இந்த கருப்பு பூனை ரொம்ப கிளவர். ஒரு நாளைக்கு ஒரு எலியை தான் கொண்டு விவசாயிகிட்ட காமிச்சிட்டு உயிரோடு விட்டுடும். இந்த ப்ராசஸில் விவசாயியும் ஹாப்பி, பூனைக்கும் நல்ல ரிவார்ட்ஸும் கிடச்சிது. இப்படியே நாள் போயிருந்தது. விவசாயி டோட்டலாக அந்த பூனையோட டிபெண்ட் ஆகிட்டார். கார்ப்பரேட் வேர்ல்டில் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவர் காம்பிடென்சி ட்ராப்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப இவ்வளோ சின்சியராக இருந்தால் நம்மளை வருத்திக்கிட்டு வேலை செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளை மூவ் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களை வருத்திக்கிட்டே நீங்கள் வேலை செய்கிறத விட்டுட்டு சில இம்பர்ஃபெக்ஷன்ஸும் ஓகே, அதுதான் கார்ப்பரேட் வேர்ல்டில் நம்மளை ரொம்ப நாளாக சர்வே பண்ண வைக்கிற ஸ்ட்ராட்டஜி. இது போன்ற பாசிட்டிவ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.